ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி சுவையான வெண்பொங்கல். நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு வெண்பொங்கல் தான் நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். சும்மா வாயில் போட்டால் அப்படியே சும்மா வழுக்கிட்டு போவோம் தொண்டைக்கு, அந்த மாதிரியான ஒரு வெண்பொங்கல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பொங்கல் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஒரு கிளாஸ் பச்சரிசி, அரை கப்பு சிறுபருப்பு, அரை கப்பு நெய், ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான அளவு கருவேப்பிலை, பெருங்காயம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தாளிக்க மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். நாம் 1 ஹவருக்கு முன்னாடியே அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருக்கோம். அதை நல்லா வடிகட்டிட்டு இதில் ஊற்றிக்கலாம். இந்த கிளாஸில் தான் நான் அரிசி எடுத்தேன். அதுக்கேற்ற மாதிரி 5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். நீங்களும் 5 கிளாஸ் தண்ணியே ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா குழைய வரும். கம்மியாக ஊற்றிட்டிங்கன்னா சாப்பாடு அடி பிடிச்சிரும். இதில் கொஞ்சம் சீரகம், மிளகு போட்டுக்கலாம். மைல்டாக காரத்துக்கு பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம். இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் போதும். கொஞ்சம் பெருங்காய தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நாம் குக்கரை மூடி போட்டு 5 விசில் விட்டுக்கலாம். 5 விசில் முடிஞ்சிருச்சு. நாம் இப்போ தாளிக்கலாம். இந்த பொங்கலுக்கு முக்கியமாக நல்லா நெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும். அரை கப்பு நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச இஞ்சியை போட்டுக்கலாம். நம்ம இஞ்சியை முதல்ல போட்டு நல்லா வதக்கிக்கலாம். முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். மிளகு, சீரகம் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம், இல்லைனா மேலெலாம் தெரிக்கும். இப்போ பெருங்காய தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 2 ஸ்பூன். இப்போ சாப்பாடு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா குழைய வந்திருக்கு. அடி எதுவும் பிடிக்கல. பொங்கல் நல்லா சுவையாக இருக்கும். இந்த தாளிப்பை இது கூட ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டோன்னா சும்மா கம கம கமன்னு இருக்கும் அந்த வீடே. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பொங்கலை செஞ்சு சாப்பிட்டு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு. சுவையான ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல் தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.